அருள் நிறைந்த கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த இனிமையான அதிகாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேராற்றலால் கடந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த ஆண்டின் தொடக்க மணித்துளிகளிலே உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிற வாய்ப்பை நல்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமறை வழியாக நீர் நாள்தோறும் எங்களோடு உரையாடி வருகிறீர். இப்பொழுதும் உம்முடைய உறவுக்காகவும் உரையாடலுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய திருச்சொற்கள் எங்கள் வாழ்வுக்கு ஒளியாகவும் எங்கள் வழிக்கு வெளிச்சமாகவும் அமைந்திருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தாயும் தந்தையும் ஆகிய அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஹல்லேலூயா. உறக்கமாக சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்களை எப்படிங்க? அனைவருக்கும் இனிய 2025 ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சைடு ரைட். கடவுளுக்கு மாட்சி உண்டாகட்டும். மிக சிறப்பாக கடவுள் நம்மை இந்த நாளிலே இந்த நிமிட பொழுதில் அழைத்து வந்திருக்கிறார். அவர் நமக்கு அருளிருக்கிற அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பதும் அதை வெட்கமின்றி அறிக்கையிடுவதும் அதன் வழி மகிழ்ந்திருப்பதும் நாம் செய்ய வேண்டிய பற்றுறுதியின் தலையாய கடமை என்பதை உணர்வோம். இனிக்காத தேனும் இல்லை, மின்னாத பொண்ணும் இல்லை, இனிக்காத தேனும் இல்லை, மின்னாத பொண்ணும் இல்லை. கைத்தட்டலாம் என் கூட சேர்ந்து. ஆமென். கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்லை. கைகிறவங்களாம் கை தட்டலாம். ஆமென். 2 கையும் வீட்டில் வச்சுட்டு வந்தா தட்டாதீங்க, இருக்குதுன்னா தட்டுங்க. இனிக்காத தேனும் இல்லை, மின்னாத பொண்ணும் இல்லை, இனிக்காத தேனும் இல்லை, மின்னாத பொண்ணும் இல்லை. கிறிஸ்தேச நாயகரின் செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்லை. கிறிஸ்தேச நாயகரின் செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே. ஸ்லோவெல்லாம் தட்டக்கூடாது, நல்ல நல்ல உறக்க தட்டணும். இந்த நிதானமா பாட்டு தெரியும்னா எவ்வளோ சேர்ந்து பாடலாம். கத்தி அரைச்சி மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. கத்தி அரைச்சி மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. மொத்த அன்ப கூட்டினாலும் ஓடி வந்தவங்க, மொத்த அன்ப கூட்டினாலும் மொத்தமரி நண்பாகுமோ. அதை சொல்ல மறந்தா உசிரில்லாத விரும்பவரமா ஆவேனே. மொத்தமரி நண்பாகுமோ. அதை சொல்ல மறந்தா உசிரில்லாத விரும்பவரமா. மின்னாத பொண்ணும் இல்லை, இனிக்காத தேனும் இல்லை, மின்னாத பொண்ணும் இல்லை. கிறிஸ்தேச நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே. பெற்று வளர்த்து பத்தும் கொடுத்த உத்தமந்த பற்றி சொல்ல நாம வெட்கத்தை கொண்டா அக்கம் பக்கம் சிரிச்சிடுவாங்க. பெற்று வளர்த்து பத்தும் கொடுத்த உத்தமங்க பற்றி சொல்ல நாம வெட்கத்தை கொண்டா அக்கம் பக்கத்தா துப்பி சிரிச்சிடுவாங்க.
அறிவிக்காம கிறிஸ்தவரே அப்பன் கிறிஸ்தையனில் செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவரே இருக்காத தேனுமில்ல மின்னாத பொண்ணுமில்ல இருக்காத தேனுமில்ல மின்னாத பொண்ணுமில்ல செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்து நாயகரே செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சில பேர் மகிழ்ச்சியாக இல்லை போல இதை கை சும்மா இப்படி தூக்குறாங்க, அப்படி தூக்கணும். ஹல்லேலூயா. இந்த பக்கம் வெரி குட். மகிழ்ச்சியாக இருக்கலாம். பக்கத்தில் இருக்கணுங்கிட்ட ஆண்டவர் என்னை மீட்டார், இயேசு என்னை மீட்டார் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக சொல்லுங்கள். ரைட். அந்த மீட்பின் அடையாளம் தான் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். எவ்வளோ விதவிதமான ஆடைகள் இல்லை, பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஒருத்தர் கோட்டு போட்டு வந்துக்கிறாரு, அவர் அப்படியே ஃப்ளைட்லேருந்து அப்படியே இறங்கிட்டார். பட்டு புடவைங்க, ஐயோ நகைங்க, ஆஹா என்ன அழகான ஒப்பனை இல்லை. அரும்பெரும் ஆசிகளை கடவுள் நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். அதில் சொல்லாமா, இது போன்ற ஆசிகள் நம் முன்னோர் பலருக்கும் இருந்திருக்காது. ஒரு ஒற்றை துண்டை கூட இடுப்பில் கட்டுவதற்கு தகுதியற்ற மகனாய் மகளாய் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கலாம். கடவுளின் ஆசியும் அன்பும் அருட்கொடைகளும் நம்மை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறது சொன்னால் நாம் இன்னொரு முறை உறக்க அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. ரைட். அன்புக்குரிய உறவுகளே, இந்த முதல் நாள் வழிபாட்டிலே நமக்கு சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பேராயத்தின் தலைப்பு பொறுப்புடைய பங்காளிக்கு அல்லது பங்காண்மைக்கு கடவுள் அழைப்பு. God's call for committed partnership. பார்ட்னர்ஷிப்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. நமக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தென்னிந்திய திருச்சபை முழுவதும் ஒவ்வொரு வாரமும் இந்த அல்மனாக்கில் நமக்கு என்ன தலைப்பு கொடுக்குறாங்களோ, என்ன திருமுறை பகுதியோ அதை சிந்திக்கிறோம் என்றால் ஏறக்குறைய 50,000 திருச்சபைகள் அல்லையே சொல்லலாமா இதே நிமிடத்தில் இதே சிந்தையோடு அமர்ந்திருக்கும் என்றால் அதைவிட ஒரு பெரிய ஒற்றுமை வரனா இருக்குதுல்ல. அதனால தான் நம்ம திருச்சபை லோகோவை என்னன்னா, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தென்னிந்திய திருச்சபையுடைய லோகோவே அதுதான், எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ மக்கள் இந்த பக்கம், இவ்வளோ மக்கள் இந்த பக்கம் பார்த்தா இதுங்கெல்லாம் டெய்லி வந்தால் தான் அண்ணா வாரம் வாரம் கோயிலுக்கு எங்கே தான் போதுங்கன்னே தெரியலையே. சில முகங்கள்லாம் ரொம்ப புதுசாகுது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு வந்து 6 மாதம் ஆச்சு. நாங்கள் முதல் முறையாக பிரகாசிக்கிற முகங்களை பார்க்குறோம். மகிழ்ச்சி. பண்டிகை கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோமோ 1000 சொல்லும் போதெல்லாம் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்முடைய இந்த வர்ஷிப் ஒரு மாதிரி மொனாட்டனஸாக மீனிங்லெஸ்ஸாக இருந்திருக்குதோ அதற்கு நாமே சான்றுகள். அது உண்மை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற கூட்டம் அடுத்த வாரம் இருக்காது. அப்படி தானேயா செக்ரட்டரியா? ட்ரெஸ்ஸர் கரெக்டாக நான் சொல்கிறது? ஆமாம். வாங்க வந்து தொலைங்க, பாடி தொலை சொல்கிறாங்க. அது மாதிரி அன்பான உறவுகளே, கடவுள் நமக்கு அருள் இருக்கிற இந்த அரும்பெரும் அடையாளத்தை மகிழ்ந்து கொண்டாட நமக்கு நேரங்கள் போதாது. அவற்றை எல்லாம் பாடி மகிழ நமக்கு நாவுகள் போதாது. அப்படி அளப்பரிய ஆசிகளை கடவுள் அருள் இருக்கிறார். இந்த தலைப்பினை ஒட்டி நாம் சிந்திக்கும் பொழுது முதல் சிந்தையாக நாம் கொள்ள வேண்டியது ஏறக்குறைய இந்த பகுதிகள் அடிப்படையில்
4 விதமான அறைகூவல்கள் நமக்கு விடுக்கப்படுகின்றன. இதை இதயத்தில் எழுதி வச்ச ஆணி மாதிரி என்ன பண்ணோம் இருக்கணும். நாளைக்கு கேட்டால் மறந்துடக்கூடாது. நம்ம ஆளுங்க அப்படி தான். அப்போ மட்டும் சொல்லுவோம், ஐயா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா. 2வது நாள் கேட்டால் என்னென்ன தெரியாது அவங்களுக்கு. அந்த சூப்பர் என்னென்னே தெரில. அந்த நேரத்துக்கு மகுடி உதறும் பொழுது நம்ம இல்லை, மகுடி உதற ஆளுங்க கிடையாதுல்ல. கடவுளுடைய வார்த்தைகள். முதல் அறைகூவல் நோயிங் காட், கடவுளை அறியுங்கள். நமக்கு கடவுளையே அறியல, அதுதான் பிரச்சனை. கடவுள் யாருன்றதுலே நமக்கு பெரிய சிக்கல். முதல் அறைகூவல் கடவுளை அறிந்து கொள்ளுங்கள். 2வது அறைகூவல் ஃபெய்த் ஆன் ஹிம், அவர் மீது அளவிலாத பற்றுறுதி கொள்ளுங்கள். கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அளவுக்கு பற்றுறுதி, ஃபெய்த் ஆன் ஹிம். 3வது அறைகூவல் பீயிங் ஹம்பிள் சர்வன்ட், கடவுளுக்கு ஏற்ற பணிவுள்ள பணியாளர்களாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இருங்கள். 4வது அறைகூவல் இவற்றையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள் தனிப்பட்ட முறையில் தூய்மையான வாழ்வு தேவை. வித் ஹோலினஸ், வித் ஹோலினஸ். மறுபடியும் நான் திரும்ப சொல்கிறேன், நோயிங் காட், faith on him, being humble servant with holiness. இது இல்லைன்னா இந்த நாளை அல்லது இந்த நிமிடத்தை நாம் அடைந்த நற்பேற்றுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாய் இல்லாமல் போவோம். இணைச்சட்டம் 10ஆம் பிரிவு 12 தொடங்கி 22 வரை உள்ள வாக்கியங்கள். அதன் முற்பகுதி மோசேக்கு ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த பகுதி. மோசே முதல் கட்டமாக இந்த 6 லட்சம் மக்களையும் வழிநடத்த முடியாமல் திணறி போகின்ற சூழலில், ஆண்டவரே இவர்களுக்காக ஒரு சிறப்பு கட்டளையை கொடுத்துள்ளும். சட்டம் போட்டால் தான் பயப்படுவான். பட்டாசு வெடிக்கக்கூடாது. இன்றைக்கி போட்டாங்க சட்டம், பயந்து நம்ம வெடிக்கலை. ஆனால் பலர் வச்சுங்கிறான். போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கேட்டோம் அனுமதி. அப்போ அவங்க இல்லை இல்லையா வெடிச்சிங்கன்னா கேஸ் ஃபைல் ஆகும். ஓகே வெடிக்கலை. சட்டம் போடலன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போமே, எவ்வளோ பணம் கரியாக இருக்கும்போது தெரியாது. ஸோ சட்டம் என்பது எதுக்காகன்னா நம்மை ஒழுங்குபடுத்த. இந்த 6 லட்சம் மக்களையும் வழிநடத்த முடியாமல் இருந்த இந்த ஒற்றை தலைமையால் அவர் பல்வேறு தலைவர்களை தனக்கென்று அசிஸ்டன்ஸ் உருவாக்குறாரு. ஆனாலும் இது சித்த சிலவைங்க ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தா அங்கே நோண்டுது, அங்கே பார்த்தா இங்கே நோண்டுது. ஒரே நேரம் எல்லாரையும் பார்க்க முடியல. ஆகவே கடவுளிடத்தில் கெஞ்சி கூத்தாடி 10 கட்டளைகளை பெற்று வருகிறார். அதுக்கு பாவம் அவருக்கு சில நாட்கள் ஆகிடுச்சு. திரும்ப வந்து பார்த்தா, நம்ம என்னாச்சு, திரும்ப வந்து பார்த்தா மலை அடிவாரத்தில் ஆரோனை தனக்கு தலைவராக்கி கொண்டார்கள். இவங்க கொஞ்சம் கேப் கச்சா போதும், இன்னொரு ஆள் உட்காந்துருவான் சீட்டில். அருளைய சொல்லலாமா? ஆமாம், கொஞ்சம் கேப்பு கச்சா போதும். ஆரோன் உட்காந்துட்டார். ஆரோன்கிட்ட இவங்க முறையிட்டு, நாங்கள் வழிபட எங்களுக்கு ஒரு கடவுளை உருவாக்குன்றான். என்னாச்சு தெரியலையா? இங்கே நான் தெரியல, விட்டுருப்பா, தெரியடி போகுது, விட்டுருப்பா. அன்பானவர்களே, அதனால் என்ன நடக்குதுன்னா, இவர்கள் எல்லோரும் தங்கள் கையில் இருந்த எல்லா நகையும் கொடுத்து அதை ஒரு பொற்கன்றாக செய்து அதை வணங்க தொடங்கி விட்டார்கள். அந்த வணக்கத்தில் ஆர்ப்பாட்டம், ஒரே டான்ஸ், ஆட்டம் பாட்டம். வந்து பார்த்தால் அரை நிர்வாணிகளாக, சில பேர் முழு நிர்வாணியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மோசேக்கு வந்துச்சு கோபம். அட நாய்ங்களே, இப்படி தான் சொல்லியிருப்பார். உங்களுக்காக நான் போய் சாமிகிட்ட எவ்வளோ வேண்டி கெஞ்சி கூத்தாடி வந்திருந்தா இப்படிலாம் இருக்குது, உங்களை திருத்தவே முடியாதுன்னு தூக்கி போட்டு உடச்சிட்றாரு கட்டளையை. அதன் பிறகு 2வது முறை பெறுவதற்கு அவர் படுகிற பாடு அவருக்கு தான் தெரியும். கடவுள்கிட்ட எவ்வளோ முறையிடுறாருன்னு அதெல்லாம் சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது.
கடினப்பட்டு 2வது முறை இந்த கற்பலைகளை எழுதி வாங்கின்னு வர்றார். இதுதான் கான்டெக்ஸ்ட், நம்ம படித்த அந்த பகுதிக்கான கான்டெக்ஸ்ட் இதுதான், பேக்ரவுண்ட் ஸ்டோரி. 2வது முறை இந்த 10 கட்டளையை வாங்கிட்டு வந்த உடனே அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி தான் நாம் படிக்க கேட்ட செய்தி. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வாக்கியம் ரொம்ப அழகாக தொடங்குது. 10ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம். எனவே இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் வழிகளில் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்கள் எல்லாம் நலம் பொருட்டும் நான் இன்று கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்படின்றார். என்ன கட்டளை என்ன நியமங்கள் என்றால் அவர் சொல்கிறாரு, மோசே, இப்போ நம்முடைய கடவுள் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானத்தில் இருக்கிற எல்லாம் பூமியில் இருக்கிற எல்லாம் அவருக்குரியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய உறவு மேற தானே, வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்குரியது தான், உலகமே அவருடையது. ஆனாலும் உன் மூதாதையர் மீது அவர் பரிவு கொண்டார். நிறைய நேரங்களில் பரிவு கொண்டு இரக்கத்தை பெற்ற நாம் பிறரை பார்த்து அவங்களுக்கெல்லாம் இந்த பரிவுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடுவோம். உள்ளபடி என்ன, உலகமும் அதன் நிறைவும் கடவுளுடையது. இந்த சாம்சனுக்கு கடவுள் உரிமையானவர்னா எதில் இருக்கிற அப்துல் பாஷாவுக்கும் உரிமையானவர் தான். அவரும் கடவுளுக்குரியவர் தான். என் மீது தனி அக்கறை ஏன் வந்துச்சு கடவுளுக்குன்னா, நான் அவருடைய பரிவை நாடி நிற்கிற நிலையிலே என் வாழ்வு சூழல் அமைந்தது. எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லை. கல்தேர் பூமியிலிருந்து புறப்பட்டு வந்தேன். காரான் என்கிற இடத்துல குடியமர்ந்தேன். அங்கே யாரை நம்பி வந்தேனோ அவர் அவுட் ஆயிட்டார். அப்பா இருப்பதற்கு இடமில்லை, போவதற்கு திக்கு தெரியல, திரும்ப ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு நினச்சா அங்கே நம்மளெல்லாம் ஏற்றுக்குவானான்னு தெரியல. இப்படி குழப்படி நிலையில் இருக்கும்பொழுது தான், நிர்கதியற்று இருக்கிற பொழுது தான், போக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது தான் என் கடவுள் என்னை சந்தித்தார். அல்ல சொல்லாமா? அதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. பல நேரம் நம்ம சொல்லுவோம், கடவுள் தான் அங்கேருந்து புறப்பட வர சொன்னார். கடவுள் புறப்பட்டு வர சொல்ல, கல்தேர் பூமியிலிருந்து அவங்க அப்பாவும் அவங்களும் கிளம்பி வந்தாங்க. அதுக்கு காரணம் பல இருக்கலாம். எங்கே தான் கடவுள் ஆபிரகாமை சந்திக்கிறாருன்னா, காரானில் சந்திக்கிறார். எந்த சூழ்நிலைன்னா, அப்பா இறந்த சூழ்நிலை, திக்கு தெரியாத சூழலில், அனாதையாக என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு பரிதாபமான சூழலை சந்திக்கிறாரு. அப்போ தான் எனக்கு பரிவு காட்டி, இப்போ நீ அங்கெல்லாம் போகாத, நான் சொல்கிற இடத்துக்கு போ, கானான் தேசம், அந்த தேசத்தில் எமோரியர், எபூசியர், இவ்வியர், இவங்கோ அவங்கோ எல்லாம் சேர்ந்து வாராங்கோ. அல்ல சொல்லாமா? இந்த எல்லாம் சேர்ந்து வார பூமி இருக்குது பற்றியா, அதுதான் புண்ணிய பூமி. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக, பல இனத்து மக்களும் ஒன்றாய் வாழுகின்ற ஒரு நாடாக, இந்தியா போல யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்படி வாழுகிற அங்கே போய் நீ குடியேறு அப்படின்னு சொல்லி எனக்கு பரிவுகாரதை தான் இங்கே சொல்கிறார். வானமும் பூமியும் அவருடையது, அங்கு படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் அவருடையது. இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் தாண்டி உன் முன்னோர் மீது கடவுள் பரிவு காட்டினார், நினைத்து பார். அந்த பரிவு காட்டியதன் விளைவுதான் இன்றைக்கு இங்கே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனவே உங்கள் உள்ளத்திலே நீங்கள் விருத்த சேதனம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். இவன் வாடியடி வாடியா ஆபிரகாம் தொடங்கி விருத்த சேதனம் செய்கிறதுல ரொம்ப, அது சடங்குலாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சடங்கு ஃபாலோ பண்ணதெல்லாம் நியூ இயர் சர்வீஸ் வந்துக்கிறோம். அருளே சொல்லாமல் சடங்கை ஃபாலோ பண்ணி தான் நியூ இயர் சர்வீஸ் வந்துக்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு வருவோம், குட் ஃப்ரைடேக்கு வருவோம், ஈஸ்டருக்கு வருவோம். இதெல்லாம் சடங்கு.
ரெகுலர் லைஃப்பில் நம்முடைய வொர்ஷிப் வெளிப்படாது. வாரத்தில் 1 மணி நேரம் நாங்கள் கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பெயரில் தாங்க நாங்கள் கிறிஸ்தவங்க. தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானும் போவாசு, இன்னும் என்னங்க. வாரத்தில் 1 மணி நேரம். கை தட்டலாமா? 1 2 3 ஸ்டார்ட். வாரத்தில் 1 மணி நேரம் நாங்கள் கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பெயரில் தாங்க நாங்கள் கிறிஸ்தவங்க. அப்பா ஆமோஸு, தாத்தா தாமஸு, நானும் போவாசு, இன்னும் என்னங்க. பாட்டி ரெபேக்கா, அம்மா ரேச்சலு, நானும் சலோமி, இன்னும் என்னங்க. வாரத்தில் 1 மணி நேரம் நாங்கள் கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பெயரில் தாங்க நாங்கள் கிறிஸ்தவங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வேஷத்தை கலைப்போம். எங்க உள்ள வரும்போது வெளியே ஒரு வேஷம். ஞாயிற்றுக்கிழமையில் வேஷத்தை கலைப்போம். ஆலயத்தில் காபிரியேல் நானேதான். அல்லேலூயா அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில் வேஷத்தை கலைப்போம். ஆலயத்தில் காபிரியேல் நானேதான். பாட்டு பாடி பரமனோடு ஒன்றிய பின்னே, பாட்டு பாடி பரமனோடு ஒன்றிய பின்னே, கூட்டி வைத்த சுய உறவில் வெளியில வருவேன். அங்கே கேட்ல செருப்பு போடும்போது ஓய், கூட்டி வைத்த சுய உறவில் வெளியில வருவேன். தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானும் போவாசு, இன்னும் என்னங்க. அம்மா ரெபேக்கா, பாட்டி ரேச்சலு, நானும் சலோமி, இன்னும் என்னங்க. வாரத்தில் 1 மணி நேரம் நாங்கள் கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பெயரில் தாங்க நாங்கள் கிறிஸ்தவங்க. போதும் போதும். இன்னொரு சரணங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாவமாக இருக்கும் இல்லை. அன்பானவர்களே, நாம் வெறும் ஒரு சடங்கு சார்ந்த வழிபாட்டுக்குரியவர்களாக இருக்கிறோமோ? இங்கே இவர் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைதானோ? நீங்கள் சடங்கு சார்ந்து விருத்த சேதனம் செய்ய வேண்டாம், அது உங்கள் அப்பாவுக்கு புள்ளியே இல்லாதப்போ சாமி கொடுத்த அருட்கொடை. அல்லையே சொல்லாமா? இப்போ எல்லா ஆண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், விருத்த சேதனம் புள்ளியே இல்லாதப்போ சாமி கொடுத்த அருட்கொடை அப்படின்றது ஏன்னு. இப்போ நீ அப்படி இல்லை, 70 பேராக போனேன், அதனால தான் சொல்கிறார் கடைசியா 70 பேராக போனேன். இப்போ எத்தனை பேரை வந்திருக்கிற? 6 லட்சம் பேரை வந்திருக்கிற. பழுகி பெருகிட்ட. இன்னும் நீ அந்த பழைய கதையில் உட்கார்ந்து இருக்காத. உண்மையான விருத்த சேதனம் உன் உள்ளத்தை அறுப்பது. ஏசாயா சொல்கிறாரு, உங்கள் ஆடைகளை அல்ல உங்கள் உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள். நம்ம ஆளுங்க ஆடையை கிழிச்சிட்டு ரெட்டு கொடுத்திங்கன்னு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னமா பாட்டுப்பா, ஐயோ யோ யோ யோ, அப்படியே வாரி ஒத்திக்கலாம் போல இருக்கும். அப்படி ஒரு ஃபாஸ்டிங். ரியல் ஃபாஸ்டிங் எது அப்படின்னா, உன் உள்ளத்தை கிழித்துக்கொள். கடவுளுக்கு ஏற்ற பலி எதுவாக இருக்கும் அப்படின்னா, நான் கொண்டு வருகிற பெரிய பெரிய காணிக்கைகள் அல்ல, தசம பாகங்கள் அல்ல, எரிபலி அல்ல, நரபலி அல்ல, எந்த பலியும் இல்லை. குற்றத்தை உணர்கிற உள்ளம். அல்லையே சொல்லாமா? ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவின்ற மத்தியா, அது வேற ஒன்றும் இல்லை, குற்றத்தை உணர்கிற உள்ளம். அந்த உள்ளம் எதுவோ அதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய காணிக்கை. நான் உண்மையிலே அந்த காணிக்கை தான் கடவுள்கிட்ட கொடுத்துருக்குறேன்னா, இங்கேருந்து வெளியே போகும்போது நான் அப்படி யோசிச்சா இல்லை. வரும்போது நான் வேஷத்தை கழிச்சிட்டு வரேன். உள்ள பெரிய காபிரியல் தான் நான். என்னை விட பெரிய தேவதூதர் யாருமே இல்லை. உள்ள அவ்வளோ பக்தி. நடக்கிறது கூட ஸ்லோவாக தான் நடப்பேன். அப்படி அது என்னன்னே பொருள் எனக்கு. ஆனால் வெளியே போகும்பொழுது என்னுடைய சுய உருவத்தில் வெளியே வருவேன். அப்படின்னா என் வழிபாட்டுக்கும் என் வாழ்வு சூழலுக்கும் தொடர்பே இல்லை. என்னை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், அருமை மகனே மகளே, நீ விருத்த சேதனத்தை உடம்பில் பண்ணிக்காத, உள்ளத்தில் பண்ணு.
உன் இருதயத்தில் பண்ணு. வணங்கா கழுத்தினராக இருக்காதீர்கள். கோபம் இவருக்கு, ஏன்னா எதுக்கெடுத்தாலும் இதுங்க முடங்குதுங்க, அப்படி அப்படியே திட்டுதுங்க. நம்ம ஒரு சர்ச்சை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுலையே ஐயருங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற பாடு இருக்குது பற்றியா, அது சொல்லவே முடியாது. ஒரு சர்ச்சை மிஞ்சி போனால் ஒரு 300 குடும்பம், அவ்வளோதான். அதுக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இது ஒன்று அது ஒன்று எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போனோம். 6 லட்சம் பேர்னு யோசித்து பாருங்களேன். அதுவும் வனாந்தரத்தில் ஒரு கட்டுப்பாடு இல்லாத சூழலில். அதனால தான் பாருங்கள், பிறனுடையது எல்லாம் என்ன பண்ணாத, இச்சியாதே, உனக்கு தேவைன்றத கொலை பண்ணுறாத, அதெல்லாம் பாவம்னு கட்டமாக்கினாங்க. ஆகவே அன்புக்குரிய உறவுகளே, நம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை உள்ளத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவர். ஏன்னா இவன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டான் பார்த்தியா, ஆனால் தான் கோபம் இருக்குது. நீ கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சிய இது லிட்டில் தெய்வம்ன்ற மாதிரி நினச்சிக்கிறல்ல, இதை விட பல மடங்கு 1000 தெய்வங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் அவர் மேலானவர். நாம் என்ன சொல்கிறோன்னா, எல்லா சாமியும் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு சாமி அல்ல சொல்லாமல். எல்லா சாமியும் ஒன்றும் கிடையாது. நீ ஆளாளுக்கு ஒரு பேர் வைப்ப, கண்ணுக்குட்டிக்கு ஒரு பேர் வைப்ப, புண்ணுக்குட்டிக்கு ஒரு பேர் வைப்ப, அதெல்லாம் நம்ம சாமி ஏற்றுக்க முடியாது. எல்லா சாமியும் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் ஒரு சாமி அல்ல சொல்லாமல். அவர் தான் நம்ம ஆண்டவர். அதை தான் இங்கே மோசேஸ் சொல்கிறார். எல்லா கடவுளுக்கும் மேலானவர்ப்பா, அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் அஞ்சுதற்குரிய ஆற்றல் கொண்டவர், அவர் ஓர வஞ்சனை செய்ய மாட்டார் அல்ல சொல்லாமல். நானும் நீயும் ஓர வஞ்சனை பண்ணுவோம். அதாவது அதனால தான் தமிழில் படிக்க சொல்கிறது. பைபிளில் சமஸ்கிருதத்தில் படித்தா புரியாதுங்க, அப்படி பச்சே நம்ம படிக்கிட்டோம். அவர் ஓர வஞ்சனை செய்ய மாட்டார். ரெண்டாவது, அடுத்து அவர் கையூட்டு வாங்க மாட்டார். லஞ்சம் பரிதானனுக்கு அதில் பரிதானம் என்ன அர்த்தம்? பரிகாரத்தை கொடுக்குற காணிக்க, அது வேற. கையூட்டு வாங்க மாட்டார். லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஒருவனுக்கு சார்பாக இருக்க மாட்டார். அவர் வஞ்சனை செய்ய மாட்டார், கையூட்டு வாங்க மாட்டார். அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குகிறவர் தான். அந்நியர் மேலே நீங்கள் அன்பு கூறுங்கள், ஏனென்றால் நீங்களும் எகிப்தில் அந்நியர்களாய் இருந்தீர்கள். அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு சான்று வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் தான்றார் இல்லை சொல்லாம. ஆகவே நீங்கள் அந்நியர்களாக இருந்தபோது நீங்கள் ஒரு அன்புக்காக ஏங்கினீர்களே, ஒரு தேவைக்காக ஏங்கினீர்களே, அதே ஏக்கம் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நியர்களுக்கும் இருக்கும் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆகவே ஓர வஞ்சனை இல்லாத, கையூட்டு பெறாத, எளியவர் மீது அளவற்ற அன்பு செலுத்துகிற, கேட்பதற்கு முன்னாலேயே ஓடி வந்து உதவி செய்கின்ற, இங்கே ஆபிரகாம் கடவுளை கூப்பிடவில்லை. தொடக்க நூல் 12ஆம் பிரிவில் ஆபிரகாம் கடவுளை கூப்பிட்டா, ஐயோ கடவுளே எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்லாம் கூக்குறது இல்லை. உன் திக்கற்ற நிலைமையை பார்த்த கடவுள் தானாக இறங்கி வந்தார் அல்ல சொல்லாமா. என்னை தேடி வருகிற கடவுள், எனக்கு வாழ்வளிக்கிற கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் நினைவு கூறுங்கள். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், கடவுள் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அடிமைகளாக தான் இருந்தீங்க எகிப்தில், ஆனால் உங்களை பலுகி பெருக செய்திருக்கிறாரு. அந்த நாட்டை சார்ந்தவனே பயப்படும் அளவுக்கு இல்லை, உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்றது போல் அந்த நாட்டை சேர்ந்த, உள்ளூர் நாட்டை சேர்ந்த அந்த தலைவனே ஐயோயோ இஸ்ரேல் மக்களை இதற்கு மேல் வளர்த்து விட்டால் உள்நாட்டு போர் நிகழ்ந்தால் நம்மை தோற்கடிப்பார்கள், வெளிநாட்டு போர் வந்தாலும் அவர்களோடு இணைந்து கொண்டு நம்மீது போர் தொடுப்பார்கள். எனவே இஸ்ரேல் மக்களுக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணணும், இனிமேல் கொண்டு போன்ற அளவுக்கு சட்டத்தை உருவாக்கும் அளவுக்கு அச்சத்தை கடவுள் உருவாக்கினார். அடிமையாக இருக்கிற இடத்துலையே ஆண்டைகளுக்கு அச்சம் வருதுன்னா அது எப்படிப்பட்ட ஆச்சரியம் தெரியுமா? சும்மா கிடையாது. நீ அடிமையாய் வாழ்கிற இடத்திலேயே ஆண்டைகளுக்கு உன் மீது அச்சம் வருமானால் கடவுள் உன் நடுவில் இருந்து அந்த அச்சத்தை ஏற்படுத்தார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அச்சத்தை ஏற்படுத்திய கடவுள், நீங்கள் 70 பேராய்த்தான் உள்ளே வந்தீர்கள், இப்பொழுது ஏராளமாக இருக்கிறீர்கள், எனவே
அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த கடவுளை நினைத்து பாருங்கள். அவர் மீது வைக்கிற அன்பிலே உறுதியாக இருங்கள். இதுதான் 23ஆம் திருப்பாடல் கற்றுக் கொடுப்பது. கடவுள் மீது வைக்கிற அன்பிலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் நிறைவேறும் நிறைவேறாமல் போகும் என்பதை பேஸாக வச்சு கடவுள் மீது இருக்க விசுவாசத்தை ஸ்கேல் போடக்கூடாது. கடவுள் மீது நான் கொள்ளுகிற அளவுக்கு எது அளவுகோல்? நான் கடவுள் மீது வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு எது அளவுகோல்னா, என் வரலாற்றில் அவர் செயல்பட்ட அரும் அடையாளங்கள் தான் அளவுகோல். தனிப்பட்டவர்களே என் வாழ்வில் என்னுடைய இம்மீடியட் தேவைகளை சந்திக்கிறார் சந்திக்கலை அப்படின்றது அளவுகோல் கிடையாது. தாவீது அதை நல்லா உணர்ந்திருந்தார். அதனால்தான் உணர்வுபூர்வமாக அந்த பாட்டு எழுதுகிறார். ஆண்டவரே என் ஆயர் சொல்லாமா, ஆண்டவர் கடவுள் தான் எனக்கு மேய்ப்பர், ஆண்டவர் தான் எனக்கு ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் என்றார். அல்லே சொல்லாமா, கடவுள் எனக்கு மேய்ப்பராக இருப்பதனால எனக்கு என்னையா குறை? இப்படி தொடங்குகிற பாட்டு அடுத்த வாக்கியமே குறைய சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நான் பசும்புல்லை காணாமல் இருக்கலாம், எனக்கு மேய்ப்பராய் இருக்கிற என் ஆண்டவர் என்னோடு இருப்பதனால நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அவர் பசுமையான புல்வெளியை கொடுப்பார். அல்லே சொல்லாமா. இன்னொன்றை சொல்லுகிறார், இன்றைக்கு எனக்கு குடிக்க தண்ணீராம் இல்லாமல் இருக்கலாம், நான் குடிக்கிற தண்ணியில் டேங்கில் எவனாவது பிஏ கரைச்சி கூட ஊற்றலாம், ஆனால் நான் நம்புகிறேன். அல்லே சொல்லாமா. இந்த வரலாறு தெரிஞ்ச இதெல்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்க மாட்டீங்க. அல்லே சொல்லாமா. ரைட். இப்படி உலகம் எனக்கு மறுக்கிற உரிமைகளை நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு என்னை கொண்டு போவார். என்னை குட்டையில் நிற்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான், என்னை பீக்குட்டில் சாகடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிற என் கடவுள் எனக்கு மேய்ப்பராய் என்னோடு இருப்பதால் நான் விசுவாசிக்கிறேன். அமர்ந்த தண்ணீர், அது கூட தடங்கள் எல்லாம் அப்படியே எப்படி தெள்ள தெளிவான தண்ணீர்னு அர்த்தம். அமர்ந்த நீரோடலாம், அமர்ந்த நீரோடைகளுக்கு அவர் என்னை இட்டு செல்லுவார். இது என் தேவை, என் வாஞ்சை. ஏன்னா ஒரு உண்மை என்னென்னா, எனக்கு மேய்ப்பர் கடவுள், எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் உண்மையிலே குறை இல்லையானா இருக்குதுங்க, இருக்குது. அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எங்கள் அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு யார் செய்ய முடியுமோ அவங்க கூட தான் சொல்லுவேன். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை எனக்கு பசும்புல் வெளியை கொடும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை எனக்கு அமைதியான நீர்நிலையை கூடும். அடுத்த வாக்கியம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவர் தூய்மையானவர், அவருடைய பெயருக்கு ஏற்ப என்னை அவர் நீதியின் பாதையில் நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தேவையான பசும்புல் வெளியை அடைவதற்கும் எனக்கு தேவையான அமர்ந்த தண்ணீரை அடைவதற்கும் நான் குறுக்கு வழி தேடாதபடி. உலகத்தில் எவ்வளோ வழி இருக்குதுல்ல, எவ்வளோ வழிகளை தேடி, அநீதியான வழிகளை தேடி கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதை அடைந்து விட முடியும். ஆனால் இந்த விசுவாசி சொல்கிறான், எனக்கு தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நான் அநீதியான வழிக்கு போகாதபடி, குறுக்கு வழியை தேடாதபடி, அல்லது துன்மார்க்கன் சொல்கிற ஆலோசனையை தேடாதபடி, அல்லது எனக்கு வஞ்சகம் செய்கிறவன் என் தோளில் மீது கை போட்டு எனக்கு விசுவிசு ஓத்துறான அவங்க கூட நான் சேராதபடி, கடவுள் தூய்மையானவராக இருப்பதனால அவருடைய தூய்மையான உள்ளத்துக்கேற்ப, அவருடைய பெயருக்கேற்ப என்னை தூய்மையான வழியில் நடத்துவார். நான் அடைய வேண்டும் என்பதற்காக நான் எந்த சூழலையும் தீமையான வழியை நாடமாட்டேன். அதோடு நிற்கல அந்த விசுவாசி. அடுத்து சொல்கிறான், ஆண்டவரே மேலும், இது ஒரு கண்டென்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து சொல்கிறேன், அண்டு அல்லது மேலும், மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஏதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிறேன், இதையும் தாண்டி ஒரு பசுமையான வாழ்க்கை எதிர்நோக்கிறேன், ஆண்டவரை நீ கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஆனால் நிச்சயமாக அந்த வாழ்க்கைக்காக நான் தீமையான வழியே போக மாட்டேன், உன் வழியை தான் நாடி இருப்பேன். ஒருவேளை எதிர்வரும் காலம் இதைவிட கீழான சூழலுக்கு என்னை தள்ளினாலும், சாவுக்கு நிகரான
பள்ளத்திலே நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கையும் குறித்து நான் அஞ்ச மாட்டேன். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இல்லை? இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்து நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு கடவுள் கொடுப்பார், நான் நம்புகிறேன். அதை அடைவதற்காக நான் தீமையான வழிக்கு நிச்சயமாக போக மாட்டேன். அவருடைய பெயருக்கேற்ப நீதியின் பாதையில் நடப்பேன். ஒருவேளை என்னை இதை விட கீழான நிலைக்கு கடவுள் தள்ளினாலும் இந்த உலகத்தின் எந்த தீமைக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லே சொல்லாமா? அது எப்படி இருக்கிறீன்னு அதோடு நிறுத்தலாம, அது ஒரு மேய்ப்பருக்குரிய தகவல்களை சொல்கிறான். உமது கோலும் உமது நெடுங்கழியும் என்னை தேற்றும். எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு பசும்புல் வெளி தேவை, எனக்கு தண்ணி தேவை, இதெல்லாம் இல்லைன்னா கூட என்னை சாகடிக்கும் பள்ளத்துக்கு தள்ளினா கூட நான் விசுவாசிக்கிறேன், என் கூட என் தேவைகளை தாண்டி என் ஆண்டவர் இருப்பதனால நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எந்த சூழலுக்கும் பணிந்து போக மாட்டேன். ஏனென்றால் உமது கோலும் உமது தடியும் உமது நெடுங்கழியும் என்னை தேற்றும். இஸ்ரேல் நாட்டில் பாலஸ்தீனாவில் ஒவ்வொரு மேய்ப்புன்ட்டு ரெண்டு கருவியும் இருக்கும். கோல் ஒன்று, நெடுங்கடி ஒன்று. கோல் எதற்கானது அப்படின்னா அது போலீஸ் வச்சுக்கிற தடி போல. அந்த தடி நல்ல உருட்டையாக பெருசாக இருக்கும், இடுப்புலாம் கட்டு பாருங்க, செக்யூரிட்டிலாம் கட்டுவாங்களே, அதுதான் தடி. அந்த தடியை கொண்டு இந்த மேய்ப்பை என்ன பண்ணுவாராம், ஆடுகளுக்கு ஏதாவது ஆபத்து வருமானால், ஓநாய்கள் வருமானால், சிங்கங்கள் வருமானால், அதை பீறி போட்டு அதை கொல்ல நினைக்கிற கரடுமுரடான மிருகங்கள் வருமானால் ஆடுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த கோலை கொண்டு இந்த தடியை கொண்டு என் ஆண்டவர் என் ஆயர் அந்த சிங்கங்களோடும் ஓநாய்களோடும் போராடுவாராம். தன்னை நம்பி இருக்கிற ஆடுகளுக்கு உயிரை பாதுகாப்பதற்காக தன் உயிரை கூட துச்சமென மதித்து சிங்கத்தோடு கூட நின்று போராடுகிற மெய்ப்பன். ஏன்னா தாவீது அப்படி பண்ணார்ல, சிங்கத்தினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது பாடுறார். என் ஆண்டவர் அப்படித்தான் என்னை காப்பதற்காக அவருடைய தடியை கொண்டு எதிரிகளை தாக்குவார். சில நேரங்களில் நான் வாலாட்டினா கூட பட்டுன்னு போடுவார். அல்ல சொல்லாம அந்த தடி எனக்கும் ஆயுதம். அதை நம்ம விசுவாசிக்கணும். நெடுங்கழியை கொண்டு அந்த மேய்ப்பர் என்ன பண்ணுவாராம், ஒரு நாள் முழுவதும் இந்த மந்தைகள் காட்டில் மேட்டில் மேய்ப்பு பணியை முடிச்சுட்டு வரும் பொழுது அதற்கு முன்னால் இன்னொரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நெடுங்கழி நமக்கு கெடன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஊரில் முருங்கால் அரகத்துக்கிற கெடை வச்சுக்கிறோமே, அதுபோல் நல்ல உயரமான நெடுங்கழி. அதுக்கு பார்த்து நெடுங்கழி அதில் கொடை மாதிரி இருக்குது. இன்றைக்கி படங்களில் கூட நிறையா இருக்கும். அப்படி கொடை மாதிரி கொடை கம்பி போல் முன்னாடி இருக்கும். அது எதற்கானதுன்னா, சில ஆட்டுக்குட்டிகள் தடைகளை எட்டி பார்த்து எட்ட முடியாமல் ஏக்காந்து நிற்குமானால் அந்த தடைகளை இந்த மெய்ப்பன் கண்டறிந்து ஆட்டுக்குட்டியின் வேதனையை தீர்க்க வளைத்து கொடுப்பாராம். என்னை பாதுகாக்கிற கடவுள், விலங்குகளிடமிருந்து எனக்கு உணவூட்டுகிற கடவுள், என் தேவையை அறிந்திருக்கிறார், என் பசி அறிந்திருக்கிறார், நான் ஏக்காந்திருக்க அப்படின்ற உணர்வை புரிந்திருக்கிறார். எனவே எனக்கு வளைத்து கொடுத்து என் வாய்க்கு எட்டும் அளவுக்கு அந்த தடையை எனக்கு உண்ண கொடுப்பார். அதோடு இல்லை, ஒரு நாள் முழுவதும் மேய்ப்பு பணி முடிந்த பிறகு ஆட்டுக்குட்டிகள் கட்டைக்குள்ளே வரும். அந்த ஆட்டுக்கொட்டாக்குள்ளே வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கும். அந்த வழி வாசற்படி, அந்த வாசற்படியில் ஒரு 2 அடியில் இந்த 3 அடியில் இந்த நெடுங்கடியை குறுக்க வச்சுருவாராம். அல்லே சொல்லமா, இந்த நெடுங்கடியை குறுக்க வைப்பார். அப்படி குறுக்க வைக்கும்பொழுது எந்தெந்த ஆடுலாம் எந்தெந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் அதோட இயல்பு என்ன தெரியுமா, ஆட்டுக்குட்டி ஜம்ப் பண்ணி போவோம். நாய் மாதிரி வளைஞ்சு போவாது. அல்லே சொல்லமா, நாய் தான் வளைஞ்சு போவோம். ஆடு என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட லெவல் ஹைட் இருந்தால் அந்த ஹைட்டு ஜம்ப் பண்ணி போவோம். எந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் ஜம்ப் பண்ணி கடாய்க்குள்ளே போதோ அதெல்லாம் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்குது. அல்லே சொல்லமா, இந்த நாள் மேய்ப்பில் அந்த ஆட்டுக்கு எந்த பாதிப்பும் வரல. மேய்ப்பனே அறியாமல் கூட விஷப்பூச்சி கடிச்சிருக்கலாம், சின்ன தொந்தரவு வந்திருக்கலாம்,
எதுவுமே இல்லை, டெஸ்ட் பண்ணுறாரு. டாக்டருங்க அல்ல சொல்லமா, டாக்டர். எந்த ஆடாவது ஜம்ப் பண்ண முடியாமல் தயங்கி தயங்கி நின்று வளைஞ்சு போக முற்பட்டால் அந்த ஆட்டை வாரி அணைத்து கொண்டு அப்படியே தன் தோளில் போட்டு அப்படியே தடவி கொடுப்பாராம். எங்கெல்லாம் தடவும் போது அந்த ஆடு மே அப்படின்னு கத்துதோ அங்கேயே அந்த ஆட்டுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி சுண்ணாம்பு இந்த செம்மண் கட்டு போடுவார். நிறைய கிராமங்களில் ஆடுகளுக்கு செம்மண் கட்டு போடுறது பார்த்துருக்கீங்களா? அப்படி கட்டுகளால் போட்டு அந்த ஆட்டின் நோயிலிருந்து அதை குணப்படுத்துவார். அப்படிப்பட்ட மேய்ப்பர் உடனிருப்பதனால சாவுக்கு நிகரான பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தால் கூட பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அவருடைய நெடுங்கடியும் கோலும் என்னை தேற்றும். அதை விட ஒரு பெரிய ஆயுதம் எனக்கு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஃபெய்த் இருக்கணுன்றார். கடவுளை நீ அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, கடவுள் மீது வைக்கிற பற்றுறுதியில் வேறு ஒன்றை கற்றுக்கொள். சும்மா அப்படி நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு போகக்கூடாது. உறுதியாக இருக்க. அந்த நுனிப்புள்ள மேயர் வந்தான் பில்லிக்கு சூனியத்துக்கெல்லாம் பயப்படுவான். அவன் எனக்கு எதிராக ஜெபம் பண்ணிட்டானுவான். ஜெபம் பண்ண உனக்கு என்ன ஆகிடும்? அவன் எனக்கு எதிராக சூனி வச்சிட்டானுவான். ஒன்றுமே ஆகாதுங்க. அப்படின்னா நீ அரை வேக்காடுன்னு அர்த்தம். நீ முழு வேக்காடாக இருந்தால் சாவுக்கு நிகரான பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட உன்னை ஒருவராலும் ஒன்றும் அசைக்க முடியாது. ஏனென்றால் மெய்ப்பராம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கோலும் நெடுங்கடியும் நம்மை தேற்றும். ஆண்டவரே, என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்வீர். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. இன்னும் எவ்வளோ பிளஸ்ஸிங்யா, அபண்டன்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். அதை சொல்ல கற்றுக்கணும். நம்ம இது தேவை அது தேவைன்னு அங்கலாச்சின்னு அலையக்கூடாது. இப்போ இருக்கிற வாழ்க்கை எனக்கு எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்க. என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. என் வாழ்நாளெல்லாம் நலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும். நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்வேன். பட்டினியாக இருந்தாலும், பரதேசியாக இருந்தாலும், அனாதையாக இருந்தாலும், கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருப்பதனால எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவரோடு கூட நான் நெடுநாள் வாழ்வேன். எத்தனை பேருக்கு அந்த பற்றுறுதி இருக்கிறது? அந்த விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த விசுவாசத்தில் இருக்கிற நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணிகளை குறித்து சொல்லி வந்து 3வது முறையாக தன் சாவை குறித்து அறிவிக்கிறார். எப்பா எருசலேமுக்குள்ளே போகிறோம், அங்கே தான் எனக்கு சாவு காத்திருக்குது. நிச்சயமாக அங்கே இருக்கிற சமய தலைவர்கள் என்னை பிடித்து குற்றவாளியாக்கி என்னை நைய புடைத்து, எப்படி பாரு, நைய புடைத்து நொறுக்கிடுவானுங்க. நொறுக்கிட்டு பிற இனத்தாரிடம் ஒப்படைப்பான். பிற இனத்தார் யார்? ரோமன் எம்பையர்ஸ். அரசாங்கத்திடம் ஒப்படைப்பான். அரசாங்கம் என்னை சிலுவையிலிருந்து கொன்று போடும், ஆனாலும் 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன் அப்படின்ற செய்தியை 3வது முறை சொல்கிறாருங்க. அப்படி சொல்லும் பொழுது 2 பிசாசு வருது முன்னால். அவங்கள பார்த்து ஒரு காலத்தில் இயேசு இடிமுடக்க சகோதரர்கள்னார். அப்போ அவன் வந்த பர்பஸை என்னன்றது இப்போ தான் புரியுது. அவன் இயேசு கூட ஏன் சேர்ந்தான் அப்படின்றது இப்போ தான் புரியுது. சில நேரத்தில் ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு, டும் 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 இல்லை, கலைஞ்சிரும். ரொம்ப நேரத்துக்கு அந்த வேஷத்தை போட முடியாது. ஆகவே இந்த யோவானும் யாக்கோவும் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் ஆட்சி பொறுப்பில் வரும்பொழுது உன்னுடைய அரியணைக்கு பக்கத்தில் லெஃப்டில் ரைட்டில் நாங்கள் தான் உட்காரணுன்றான். எப்படி பார்த்தியா? சீட்டுக்கு இந்த லெஃப்ட் ரைட் உட்கார்றது ரொம்ப ஆவல் எல்லாருக்கும். ஆண்டவரே, உன்னுடைய அரியணைக்கு அருகில் நான் ஒருபுறமும் என் சகோதரன் ஒருபுறமும் அமர வேண்டும். அவருக்கு ஒன்றும் விளையாட சிரிக்கிறார் மனசில். அடா பைத்தியக்காரனில், நான் என் சாவை பற்றி சொல்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நீ என்ன பண்ணுகிற? எதிர்கால சீட்டை பற்றி சொல்லுகிற. இவன் எதிர்பார்த்தனா பொலிட்டிக்கல் மெஸ்ஸியா, அரசியல் சார்ந்த மெஸ்ஸியாவாக இவர் வருவார். ரோமன் ஆட்சியை வென்று இவர் அந்த இடத்துல ஆட்சியை நிறுவுவார், யூதருடைய ஆட்சி மீண்டும் வரும் என்று இவர்கள் நம்பினார்கள். அந்த ஆட்சியில் இவர் வந்து உள்துறை அமைச்சர், இவர் வந்து நிதி அமைச்சர், நிர்மலா சீதாராமோ அமித்ஷாவும் மாதிரி உட்கார்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னப்பா
நான் படுகின்ற பாட்டை நீங்களால் பட முடியுமா? அது பாடுகளையும் துன்பங்களையும் சொல்கிறது தான். நான் பெறுகின்ற திருமுழுக்கை உங்களால் பெற முடியுமா? நான் பருகப் போகிற துன்பக் கிண்ணத்தில் உங்களால் பருக முடியுமா? அது சாதாரண விஷயமா? அது அவன் என்ன பண்ணுறான், உடனே எங்களால் முடியுன்றான். எங்களால் முடியும். இயேசு சொல்கிறாரு, சரிப்பா உங்களால் முடியும், உறுதிப்படுத்துகிறேன். ஆனாலும் என் வலப்புறமோ இடப்புறமோ உங்களை அமர்த்துவது என் விருப்பமில்லை. என் தந்தை யாருக்கு அதை தீர்மானித்திருக்கார்களோ ஆவுதான் கிடைக்கும். அப்போ தான் அடுத்து சொல்கிறாரு, எப்பா பதவிக்கும் பொறுப்புக்கும் சீட்டுக்கும் அலையிறீங்க. வெளியில் இருக்கிற அந்த பதவி வெறி பிடிச்சவங்கெல்லாம் தலைவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்களை அடக்கி ஆளுகிறார்கள், அதிகாரப்படுத்துகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. ஒருவன் உண்மையிலேயே தலைவனாக இருக்க வேண்டுமானால் என்னை போல அடித்தொண்டனாக இருக்க கற்றுக்கொள். வெறுமனே சொல்கிற பேச்சு இல்லது. ஆகவே ஒருவன் தாழ்ந்து எந்த அளவுக்கு கீழே இறங்கி எல்லோருக்கும் தொண்டனாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ தொண்டனாக இருந்தால்தான் நீ தலைவனாகும் தகுதியை பெறுவாய். இந்த ஆண்டவரே, மானிட மகனே, இந்த உலகத்தில் தொண்டு ஏற்பதற்கு வரவில்லை, சேவை பெற்றுக்கொள்வதற்கு வரவில்லை, சேவை செய்யவே வந்தேன். ஆகவே தான் அவருக்கு என்ன இல்லையா, தலை சாய்க்க கூட இடமில்லை. நரிகளுக்கு கூட குழி உண்டு, பறவைகளுக்கு கூட கூடு உண்டு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. சுற்றி திரிந்தவராயிருந்தார். ஆகவே இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி நீ உண்மையான தலைவனாக இருக்க வேண்டுமானால் தொண்டனாக இருக்க கற்றுக்கொள். இந்த தொண்டு மனப்பான்மை, தாழ்மை யார் ஒருவருக்கு இருக்கிறதோ பதவியும் பட்டமும் தானாக தேடி வரும். அதுக்காக அலையாதன்றார். வேறு ஒன்றுமே கிடையாது. பதவியும் பட்டமும் தானாய் தேடி வர வேண்டும். அலைந்து திரிந்து பெறுகிற பதவியால் பட்டத்தால் நீ சாதிக்கவே முடியாது. வேணா அந்த பதவியில் உட்காரலாம், உன்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெறாது. தலைமுறை தலைமுறை தோறும் நீ வரலாற்றில் இடம்பெற வேண்டுமானால் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல கடைநிலை தொண்டனாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உன் விசுவாச முதிர்ச்சி. அதிகாரத்தின் பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புவதல்ல. அந்த அதிகாரம் உனக்கு தானாய் கொடுக்கப்படும். ஆளான சவுல் அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமான ஆள். அவருடைய இடத்துல ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணணும்னா யாரை தான் தேடுவோம்? எம்ஜிஆர் இடத்துல ஜெயலலிதாவை தேடணுமா? கலைஞர் இடத்துல ஸ்டாலினை தேடணுமா? ஸ்டாலின் இடத்துல இன்னொருத்தரை தேட போகிறோம், தெரியல. ஆனால் ஆண்டவர் வித்தியாசப்படுறார். ஆண்டவர் வித்தியாசப்படுறார். டேய் சாமுவேல் வாடா இங்கே. ஐயா சொல்லுங்கய்யா, போ பெத்லகேம்னு ஒரு ஊருக்கு போ. அது வரைக்கும் பெத்லகேம்ன்ற ஊர் அட்ரஸே கிடையாது. அது வரைக்கும் பெத்லகேம்ன்ற ஊர் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. முதல் முறை இங்கே தான். பெத்லகேம்ன்ற ஊர் மேப்லேயே இல்லாத ஒரு புள்ளி. அங்கே போடான்றார். கஷ்டப்பட்டு பெத்லகேமை தேடி இவர் போயிட்டார். நியாயமாக எங்கே போக சொல்லியிருக்கணும்? நமக்கு முதலமைச்சர் தேவைன்னா மெட்ராஸுக்கு போனோம், பிரதமர் தேவைன்னா டெல்லிக்கு போனோம். ஆனால் எங்கே போக சொல்கிறாரு? ஒரு மாதிரி குக் கிராமத்துக்கு போக சொல்கிறார். அட்ரஸே இல்லாத மதனம்பேட்டுக்கு போக சொல்கிறார். அப்படி தான் சொல்லணும். தேடி போகிறார் இந்த சாமுவேல். தேடி போயிட்டு அங்கே போய் அந்த ஊர் தலைவனை பாருன்னு சொல்லல. ஊர் தலைவனை பேர் கிடையாது சொல்லிடுவாங்க. ஈசாயின்னு ஒருத்தனை பாடுறான்றார். ஈசாயின்ற ஆளை தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகி போச்சு அவருக்கு. அதுலேயும் அட்ரஸ் இல்லாத ஆள் அந்த ஈசாய். அந்த ஈசாயுடைய பிள்ளைங்களை கொண்டு வான்றாரு. ஒவ்வொருத்தரையாக நிற்க வைக்கிறான். அப்பா ஒவ்வொருத்தரையாக நிற்க வச்சு இவன் தான் ஏன் பெரிய ஆள், இவன் தான் ஏன் பெரிய ஆள்னு காட்டுறாரு. அடுத்த அரைச்சனம் இல்லையா? அப்பாவே காட்டாத ஒரு நபர் தான் தாவீது. அல்ல சொல்லாமா? பெத்த அப்பனே அரசனாகும் தகுதி இவனுக்கு இல்லை என்று புறந்தள்ளி விட்டான்.
சாமுவேல் போய் கேட்குறாரு சாமிக்கிட்ட, ஐயா ஆண்டவரே, என்னையா நீ இவ்வளோ தூரம் என்னை பயணப்பட வச்ச? நான் மெட்ராஸில் யாருன்னா ஒருத்தர் தேட்டிருப்பேன், டெல்லிக்காவது போய் யாருன்னா ஒருத்தர் தேட்டிருப்பேன். நீ குக்கிராமத்துக்கு போக சொல்லி இங்கே பயணப்பட வச்சு யாரையும் அட்ரஸ் இல்லாத ஆளை பார்க்க வச்சு அவன் பிள்ளைங்களை ரயிலில் நிற்க வச்சுட்டு யாருமே இல்லைன்றியே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், தம்பி போ, இன்னொரு பையன் இருக்கிறான், அவனுக்கு போய் கேளு. ஈசாய், உனக்கு இன்னொரு பையன் உண்டா? ஆடா, அவங்க கிடக்குறாங்க உதவாக்கற. அது அவங்க அண்ணனோட அண்ணன், அவங்க அக்கா அண்ணனுக்கோ மற்றவங்களுக்கோ கஞ்சி எடுத்துன்னு போவான் வயல்வெளிக்கு. கோலி ஆடுற பையன். அந்த இருக்கையை அந்த கோலி ஆடுற பையனுக்கு தான் சாமி கொடுத்தார். இல்லை சொல்லாமல் உண்மையாக இருந்தால் இருக்கை தானாக வரும். ஆடுகளை காப்பதற்காக அந்த தாவீது எடுத்த முயற்சிகளை கடவுள் பார்க்கிறார். சிங்கத்தின் மீது கூட எதிர்த்து போரிடும் அளவுக்கு அந்த இளம் சிறுவனுக்கு துணிவு எங்கிருந்து வந்ததுன்னா, தன்னை நம்பியிருக்கிற ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு தான். அந்த பொறுப்பாண்மை உனக்கு இருக்குமானால் அதிகாரம் உனக்கு தானாய் வரும். வேறு எந்த குறுக்கு வழியிலும் போய் நீ அதிகாரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவாக பவுல் சொல்றாரு, அன்பார்ந்தவர்களே, தூய்மையான வாழ்வை வாழ எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், மகிழ்ச்சி. இன்னும் கூட நீங்கள் தூய்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. கணவன் மனைவியை மதிக்க மாட்டேன்ற, மனைவியை துச்சம் நினைக்கிற. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே தூயவர் என்றால், கடவுள் தூயராக இருப்பது போல நீங்களும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்கள் மனைவிகளை தூய்மையானவர் என்று மதித்து நடங்கள். நல்ல சொல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் சொல்கிறாரு. பிற இனத்தாரை போல, கடவுளை அறியாத பிசாசுகளைப் போல கட்டுக்கடங்காத பாடுணர்வுக்கு இடம் கொடாதீர்கள். அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாதுன்றார். நல்ல சொல்லாமல் சிம்பிள் அதுதான். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத. அப்படி துரோகம் பண்ண ஆசாமிங்க நிறைய அங்கே. அதனால் அங்கே சொன்னார். இங்கே நம்மளுக்கு அது போகிறதுமான்னு தெரில, மேபி அப்ளை பண்ணி பார்ப்போம். நல்ல சொல்லாமல் ஆமாம். நீங்கள் தூயவர் என்றால் உன் உடல் உன்னோடு இணைந்து வாழ கடவுளால் அனுமதிக்கப்பட்ட எலும்பில் எலும்பும் சதையில் சதையுமான காதல் மனைவி உனக்கு நிகரானவர் என்பதை உணர்ந்து அவரையும் தூயோராய் கருதி அவரை மதித்து வாழ கற்றுக்கொள். அவரை நீ மதித்து வாழுகிறாய் என்றால் அதற்கு சான்று என்னவென்றால், உன் கட்டுக்கடங்காத பாலுணர்வை அவளை விட்டு வெளியே ஓடாதன்றார். வேசித்தனத்துக்கு போவாதன்றார். ஆக தூய்மையான வாழ்வு என்பது வேஷமிடுவதல்ல, வாழ்ந்து காட்டுவது. வேஷம் போட்டுடலாம், இந்த அங்கி இதுக்கு மேலே இன்னொரு அங்கி, இதுக்கு மேலே இன்னொரு அங்கி, குல்லா குப்பா பயங்கரமாக சில இண்டிபெண்ட் ஆளுங்களாங்கிறாங்களே, என்னென்னவோ மாட்டினோம், பயமாகுது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. இவ்வளோ பெரிய குல்லாலாம் போடுறாங்க. தூய்மையான வேஷத்தை போட்டுடலாம், வாழ்ந்து காட்ட முடியாதுங்க. ஆகவே அன்புக்குரிய உறவுகளே, இன்றைக்கு கடவுள் நமக்கு 4 அறைகூவலை கொடுத்திருக்கிறார். இந்த 4 அறைகூவல், முதலாவது, நம்முடைய வரலாற்றில் கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படி நம்முடைய முன்னோர்களை மீட்டெடுத்து நம்மை இந்த வாழ்வுக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். நாம் வைக்கிற நம்பிக்கை ஏதோ மேலோட்டமான வேறு ஊன்றாத சாதாரண செடியாக இல்லாமல் ஆழமாய் வேரூன்றுகிற விசுவாசமாய், சாகும் நிலைக்கு தள்ளப்பட்டால் கூட என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதி ஏற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பட்டமும் பதவியும் நமக்கு தானாய் வரும். நாம் அலைந்து திரிந்து ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ பட்டத்தையும் பதவியையும் பெற வேண்டுமானால் நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உண்மையாக இருக்கணும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். உன் மனைவிக்கு உண்மையாக இருப்பது கடவுளுக்கு உண்மையாக இருப்பது போல. ஏனென்றால் கடவுள் கணவன் மனைவி உறவை அவ்வளவு அற்புதமாக பார்க்கிறார். அதனால்தான் தன்னையே கணவனாகவும் திருச்சபையே உன்னையே மனைவியாகவும் கடவுள் பார்க்கிறார். கடவுள்தான் மணவாளன், திருச்சபையே நீ மணவாட்டி. நீ கடவுளுக்கு உண்மையாயிரு, கடவுள் உனக்கு உண்மையாக இருப்பது போல. ஆகவே இந்த ஹோலினஸ் இங்கேயும் நிரப்பப்பட வேண்டும். இத்தனை அறைகூவல்களை தாண்டி
கடவுள் நமக்கு சிறந்த பொறுப்பாண்மைக்கான அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நிச்சயமாக நிறைவாழ்வை நாம் காண்போம். நிறைவாழ்வு என்பது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலராய் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் என்கிற உணர்வை பெறுவது. அது வெறும் சொல்லளவில் அல்ல, வாழ்ந்து காட்டுவது என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். கடவுளே இந்த சிந்தையை ஆற்றுப்படுத்துவாராக. ஆமேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். God bless you.